ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா அண்ணாவோட அமெரிக்க பயணத்தை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஒரு சிறப்பான தகவல் தான். அண்ணா காஞ்சிபுரத்தில் 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 பிறந்தாங்க. அண்ணா சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், அது மட்டும் இல்லாமல் திராவிட இயக்கத்தின் முன்னணி அரசியல்வாதி. 1967 தமிழக முதலமைச்சரானாங்க. அப்படின்னு அமெரிக்காவில் அண்ணா அங்கே எதுக்கு போனாங்க வாங்க சுருக்கமாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே அதிக கல்லூரிக்கு போய் சொற்பொழிவாற்றினது தலைவர் அண்ணா ஒருவராக தான் இருக்க முடியும். அவரோட இந்த திறமையை பாராட்டி தான் அமெரிக்காவோட ஏல் பல்கலைக்கழகம் சொற்பொழிவாற்றுறதுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியாக இல்லை, பேராசிரியராக அழைப்பு விடுக்கிறாங்க. அதையும் ஏற்றுக்கிட்டு அண்ணா 1968 ஏப்ரல் 15 சென்னையிலிருந்து புறப்படுறாங்க. வழியில் இத்தாலியில் உள்ள ரோம் நகரில் போயிட்டு அங்கே வாட்டிகன் நகர் ஆளக்கூடிய உலக கத்தோலிக்க கிறிஸ்துவ சமய தலைவரான போப்பாண்டவர் அவங்கள 17/4/1968 சந்திக்கிறாங்க. அப்போது அண்ணா போப்பாண்டவர்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. அது என்னன்னா, கோவா நாட்டு விடுதலைக்காக போராடிய காரணத்தினால கைது செய்யப்பட்டு போர்ச்சுகீசிய நாட்டு சிறையில் பல ஆண்டுகளாக வாடும் ரானடே அப்படிங்கிற விடுதலை வீரரை விடுதலை செய்ய சொல்லிதான். அண்ணாவோட தன்னலமில்லாத உள்ளத்தை உணர்ந்த போப்பாண்டவர் உதவுறன்றதோடு மட்டும் இல்லாமல் ரானடேவை விடுதலை செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணார். ரானடே விடுதலை பெற்று வந்து அண்ணாவுக்கு நன்றியும் கூறினாங்க. சரி, 1968 ஏப்ரல் 22 அமெரிக்காவில் நியூ ஹெலன்ற நகரில் இருக்கக்கூடிய ஏல் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்கர் இல்லாமல் வேற நாட்டு உலகறிஞர்கள் பெற முடியாத சப் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஸ்பெஷல் டாக்டர் பட்டம், சிறப்பு டாக்டர் பட்டது அண்ணாக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி ஏல் பல்கலைக்கழகத்தில் பத்திரிகையில் இடம்பெற்ற 2 இந்தியர்கள் தான் இது வரைக்கும் இருக்காங்க. ஒன்று அண்ணா, இன்னொன்று ஜவஹர்லால் நேரு. சரி, ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே அண்ணா திருக்குறள் கிளாஸ் எடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் திருக்குறள் வகுப்பெடுத்து அதோட விளக்கத்தையும் இயல்பாக கூறினாங்க. மாணவர்களும் நிறைய கேள்வி கணைகளை தொடுத்தது மட்டும் இல்லாமல் இயல்பாவோன அண்ணாவோட விளக்கத்தினால சந்தோஷமாக அடைஞ்சாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் மன்ஹட்டன்ற நகரில் இந்திய மாணவர்கள் கொடுத்த விருந்திலையும் கலந்துக்கிட்டாங்க. அண்ணாவை பார்க்கறதுக்கு பல மைல் தாண்டி, கிட்டத்தட்ட 90 மைல் தாண்டி பல மாணவர்கள் வந்ததா நியூஸ் இருக்கு. அந்த அமெரிக்க பயணத்தின் போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், அவரது சுற்றுப்பயணம் எப்படி இருந்துச்சுன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி தான் அண்ணாவோட அமெரிக்க பயணம் இருந்தது. அமெரிக்க பயணத்தோடு மட்டும் இல்லாமல் அப்படியே ஜப்பான், சிங்கப்பூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 1968 மே 12 தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க. சரி, இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி சிறப்பு தகவலை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.